சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அறிவிப்பு ஆதார் அட்டைக்கு வெளியாகி இருக்கு அப்படின்ற தகவலை பார்த்துடலாம். ஆதார் அட்டை அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் அனைவருக்குமே முக்கியமான ஒரு அடையாள ஆவணம் அப்படின்னா இந்த ஆதார் கார்டு தான் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையுமே பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே ஆதார் கார்டு அப்படின்றது இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் ஒரு சில பேருக்கு ஆதார் அட்டையில் இருக்க பெயர் மாற்றம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா அதற்கு நாம் ஒரு தபால் நிலையமோ இல்லைனா இ சேவை மையம் போயிட்டு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்னும் போது அதற்கான அமௌண்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 50 ரூபா 100 ரூபா அப்படின்றது ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதற்காக UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு ஆன்லைன் மூலமாக ஈஸியாக வித்தவுட் எனி சார்ஜ் நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிறத மாற்றிக்கலாம் சில விஷயங்களை. அண்ட் அதற்கான காலக்கெடுவா டிசம்பர் 14ஆம் தேதி வரையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலக்கெடுங்கிறத நீட்டிச்சிருக்காங்க. அது எது வரையும் நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நபர்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் வந்து ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்கேயுமே இ சேவை மையத்தில் எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு இதுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறது போய் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக மை ஆதார் போர்ட்டலில் போயிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இலவசமாக அப்டேட் வந்து நடக்கும். அதுவே நீங்கள் இ சேவை மையம் போகிறீங்க இல்லைனா ஆதார் புதுப்பிப்பு மையம் இந்த மாதிரி இடத்துக்கு போய் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட்டுங்கிறது கட்டாயமாக வாங்குவாங்க. அண்ட் அதுவே இ சேவை மையத்தில் நீங்கள் போயிட்டு நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க UIDAI. ஸோ நீங்கள் அந்த மை ஆதார் போர்ட்டலில் போயிட்டு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்னு சொல்லி இவை அனைத்தையும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எந்த கட்டணமும் செலுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதற்கான காலக்கெடு பார்த்தீங்கன்னா வருகின்ற 14 ஜூன் 2025ஆம் தேதி வரையுமே நீட்டிச்சிருக்காங்க. ஸோ அது வரையும் நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணணும் ஒரு சில விஷயங்களை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கட்டாயமாக அதற்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி வந்துட்டு நம்ம மை ஆதார் போர்ட்டலில் போயிட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்றத. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.